அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகம் விரும்புகின்ற ஒரு விஷயம், தன்னுடைய அடியான் தனக்கு என்ன சோதனை வந்தாலும் சரி தன்னிடமே உதவி கேட்க வேண்டும் சொல்லிட்டு அவன் ஆசைப்படுவான். அதனால தான் பல சந்தர்ப்பங்களில் குரானில் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்கள் பிரச்சனைகளை நீக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது துவா என்பது ஒரு சிறந்த வணக்கமாக கருதப்படுகிறது. நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் தான். நாம் தொடர்ந்து துவா செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய நிலைமை மாறும். அப்படிப்பட்ட துவாவிற்கு மேலே ஒரு இபாதத் இருக்குன்னா, ஒரு வணக்கம் இருக்குன்னா அது திக்ர். ஏன்னா துவா என்பது நம்முடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் நாம் கேட்குறோம். அதுவே திக்ரு செய்யும் போது என்ன நடக்கும்? அல்லாஹ்வை புகழ்கின்றோம். அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் திக்ர்கள். அப்போது துவாவை விட திக்ருக்கு அதிக சிறப்பு இருக்குது. அதனால தான் நாம் எப்போ துவா செய்யும் போதும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள், அந்த பெயர்கள்லாம் சொல்லி நம்ம துவா செய்யும் போது அந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் அடங்கியிருக்கு. அதனால் நீங்கள் துவா செய்யும் போது எப்போவுமே அல்லாஹ்வை அதிகமாக திக்ரும் செய்யுங்க. நார்மலாக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் திக்ருகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச திக்ருகள் ஓதிக்கொண்டே இருங்க. இப்படி திக்ருகள் நீங்கள் செஞ்சுக்கொண்டே இருக்கும்போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் ஒரு அடியானாக நாம் இருப்போம். அதோடு இல்லாமல் நம்முடைய அனைத்து கவலைகள், மனக்கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்குவதற்கு நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ருகள் மிக மிக காரணமாக இருக்கும். அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் அந்தஸ்து அதிகம் உள்ளவர்கள் திக்ரு செய்பவர்கள் தான். இந்த உலகத்திலையும் அந்தஸ்து உள்ளவர்களாக நாம் இருப்போம், மறுமையிலும் அந்தஸ்து உடையவர்களாக நாம் இருப்போம். அதனால் திக்ருகளை அதிகப்படுத்துங்க. நீங்கள் செய்யக்கூடிய திக்ருகள் நிச்சயமாக உங்களுக்கு மன அமைதியை தரும், சந்தோஷத்தை தரும். இப்போ நீங்கள் காலையில் ஒரு திக்ரை எடுத்து ஓதுறீங்க, அன்று மாலைக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அந்த திக்ரு ஓதுவதால். இப்போ உதாரணமாக சொல்ல போகிறதா இருந்தால் சையதுல் இஸ்திக்ஃபார் சொல்லிட்டு ஒரு திக்ரு இருக்குது. நம்ம சேனலில் நிறைய நம்ம போட்டு வந்திருக்கோம். காலையில் ஒரு முறை சொன்னால் அன்று மாலைக்குள் நமக்கு இயற்கையாக மௌத்து வந்துச்சுன்னா நாம் சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆகிவிடுவோம். அதுவே மாலை ஒரு முறை சொன்னால் என்ன நடக்கும்? மறுநாள் காலைக்குள்ளே நமக்கு மௌத்து வந்துச்சுன்னா சொர்க்கவாசிகளில் ஒருவராக ஆகிவிடுவோம். சின்ன திக்ரு தான் அது. அந்த திக்ருக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது. ஒரு நாள்லேயே நமக்கு பதில் கிடைக்குது. இப்போ சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த 4 திக்ருகள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான திக்ருகள், ஆனால் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த திக்ருகள். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இது. இப்போ சுபஹானல்லாஹ் நம்ம சொல்கிறோம். நம்ம சொல்கிற ஒவ்வொரு சுபஹானல்லாவிற்கும் அங்கே நாளை மறுமையில் இப்போமே அல்லாஹ் ரெடி பண்ணிடுறான். நம்முடைய பேரில் ஒரு மரம் நடப்படும். இப்போ சுபஹானல்லாஹ் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு மரம் சொர்க்கத்தில் நடப்படும். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 100 சுபஹானல்லாஹ் சொன்னால் எவ்வளோ நன்மைகள் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். இந்த 4 வார்த்தைகளும் ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் அல்லாஹ்வை எக்ஸ்ட்ரீம் லெவலில் புகழக்கூடிய வார்த்தைகள். அதனால தான் இந்த ஒரு வார்த்தைகளுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது. அல்லாஹும் மிகவும் விரும்புகின்றான். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முறை சொன்னாலே ஒவ்வொரு முறை சதக்கா கொடுத்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஏராளமான நன்மைகள் இருக்குது இந்த 4 திக்ருகளுக்கு. உங்கள் மனமும் அமைதி பெறும், உங்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளும் கிடைக்கும். இன்னொன்று எடுத்துக்கோங்க, நாவுக்கு எளிதான வார்த்தைகள், ஆனால் நன்மை தராசு தட்டில் கனமான வார்த்தைகள். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். 2 வார்த்தைகள் தான். இதை நீங்கள் சொன்னால் போதும், நாளை மறுமையில் மீசான் தராசு தட்டில் நம்முடைய நன்மை தட்டு கனமாக இருக்கும். இதுவே சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அதை ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு 100 முறை சொல்லிட்டா போதும், நம்முடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அவ்வளவு சிறப்பு இருக்குது. சொர்க்கத்தின் பொக்கிஷமான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, லா ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ். அதை நீங்கள் சொன்னால் போதும், என்ன கவலைகள், மனக்கவலைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுவும் உடனடியாக நடக்கும் இந்த மாற்றம். இப்போ மீன் வயிற்றுக்குள்ள யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்ல அந்த சுபஹானக இன்னி குந்து மினஸாலிமீன். அந்த ஒரு திக்ரை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அந்த திக்ரு சொன்னதால் அல்லாஹ் அவங்கள அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து காப்பாற்றினான்.
அந்த திக்கரை மட்டும் அவங்க சொல்லி இருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அவர் மீன் வயிற்றில் தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய கஷ்டத்தில் ரொம்ப நெருக்கடியான கவலையான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஒரு திக்கரை அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அதுலேருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, நெருப்பு குண்டத்தில் அவங்கள தூக்கி போட்டாங்க. ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அந்த ஹஸ்புன் அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தை போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு. இந்த உலகமே ஒன்று கூடி நம்ம எதிர்த்தாலும் சரி, ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொல்லிட்டு மனசார நம்ம சொன்னால் போதும், எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். இப்போ நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன திக்கர்கள், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச திக்கர்கள். இது மாதிரி நம்ம சொல்கிற ஒவ்வொரு திக்கருக்கும் சிறப்புகள் இருக்குது, ஏராளமான திக்கர்கள் இருக்குது, குரானில் இருக்குது, ஹதீஸ்கள் இருக்குது. அதை ஒவ்வொரு நாள் எடுத்து ஓதிக்கொண்டே வரும்போது நிச்சயமாக நம்முடைய நிலைமை மாறும். இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, மனுஷங்கிட்ட போய் நீங்கள் புலம்புவது வேஸ்ட்டு. அவங்க நமக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க, செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனால் உதவி செய்ய மாட்டாங்க. இதுவே அந்த கஷ்டமான சூழ்நிலையில் படைத்த இறைவனிடம் கையேந்தி துவா செஞ்சு பாருங்கள், சஜிதா செஞ்சு பாருங்கள், திக்ரை கொண்டு அவனை நினைவு கூர்ந்து பாருங்கள். நிச்சயமாக எல்லா கஷ்டமும் லேசாகும். இப்போ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் ரிலேஷன் கிட்ட நீங்கள் பேசின்னு இருக்கீங்க, அந்த பேச்சு அல்லாஹ்வை நினைவை கூறுவதை விட்டு தூரமாக்குதுன்னா நிச்சயமாக அது ஷைத்தானோட பேச்சு தான். அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூற முடியுமோ அவ்வளோ அதிகம் நினைவு கூறுங்க. நிறைய திக்கர்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாம் சின்ன சின்ன திக்கர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச திக்கர்கள் தான். இதை தவிர்த்து இன்னும் ஏராளமான திக்கர்கள் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திக்கர். ஒரு திக்கரை சொன்னால் ஒரு நாள் முழுக்க பலன் தர மாதிரி இருக்கும், இன்னொரு திக்கரை சொன்னால் ஒரு மதியானம் வரைக்கும் பலன் தர மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய திக்கர்கள் இருக்குது. அது சொல்வதால் நம்முடைய மனமும் அமைதி பெறும், நம்முடைய கஷ்டங்களும் நீங்கும், மறுமையிலும் நமக்கு பலன் கொடுக்கும், எல்லா விதத்திலும் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ்வை திக்ர் நம்ம கூட்டமாக உட்காந்து நம்ம ஃபேமிலியில் எல்லாம் சேர்ந்து உட்காந்து இன்றைக்கி திக்ர் செய்யும்போது அந்த சபையில் மலக்குமார்களும் இருப்பாங்க. அப்போ மலக்குமார்களின் துவாக்களும் நமக்கு கிடைக்கும். இன்று முதல் அதிகமாக திக்ர் செய்பவர்களாக மாறுங்க. ரொம்ப அதிகம் ரொம்ப டைம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த திக்ர் செய்வதற்கு நமக்கு உது தேவையில்லை. மாதவிடாய் டைமில் நம்ம செய்யலாம், நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இதை மாதிரி ஒவ்வொரு நாள் ஒரு 100 திக்ர்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு திக்ரையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு சொல்லிக்கொண்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை மாறும், ஒரு நாளில் மாறும். ஏன்னா இன்றைக்கி காலையில் ஓதுனீங்களா மாலைக்குள்ளே உங்களுக்கு பதில் கிடைக்கும். அவ்வளவு சிறப்பான திக்ர்கள் தான் ஒவ்வொன்றுமே. இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு ரஹாத்தான வாழ்க்கையை உங்கள் எல்லாருக்கும் அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.